நாம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் அல்லது நமக்கு ஒரு காலேஜ் படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய், அங்க போய் தங்கி நம்ம படிப்போம். இது ஊர்ல இருந்து இன்னொரு ஊரா இருக்கலாம், அல்லது வேற ஒரு மாவட்டமா இருக்கலாம், வேற மாநிலமா இருக்கலாம். ஏன் நம்ம இந்தியால இருந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில கூட நமக்கு வந்து ஜாப் கிடைக்கலாம். அல்லது ஒரு காலேஜஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனா நம்ம எதுக்காக அங்க போறோம்? ஒரு வேலைக்காக போறோம் அப்படின்னா, நான் சம்பாரிக்கணும். நான் நெறைய சொத்து சேர்க்கணும். நான் வந்து என்னோட குடும்பத்த பார்க்கணும். இப்படி நம்ம வந்து ஒரு செல்ஃப் திங்கிங் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, ஒரு நாட்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இந்த மாரி எந்த எண்ணமும் இல்லாம, ஒரு சேவை மனப்பான்மையோட ஒருத்தவங்களால வர முடியுமா? பண்ண முடியுமா? அப்படின்னா, நிச்சயமா முடியும். அப்படி ஒருத்தவங்க நம்ம நாட்ல இருந்திருக்காங்க. நம்ம நாட்ல வளர்ந்திருக்காங்க. நம்ம நாடு அவங்கள போற்றி புகழ்ந்திருக்கு. அப்படிப்பட்டவங்கள பத்தியான ஒரு புத்தகம் வெளில வந்திருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். அன்பு உறவுகளே, நான் நிலவை மகி. இது தி புக் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நான் சின்ன ஒரு ஹிண்ட் உங்களுக்கு குடுத்துட்டேன். இன்னொரு ஹிண்ட்டும் நான் குடுக்குறேனே. ஒரு குழந்தை திருவிழா கூட்டத்துல காணாம போயிடுச்சுங்க. ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது, "என்னம்மா அழுகுற?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க அம்மா வந்து தொலைந்துட்டாங்க. அவங்கள தேடி குடுங்க" அப்படின்னு சொன்னோனே, "சரி உங்க அம்மாவ பத்தி நீ சொல்லு. நான் தேடி குடுக்குறேன்" அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட போலீஸ்காரர் கேட்குறாரு. குழந்தை வந்து இந்த மாதிரி நல்லா டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றா. எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றா அப்படின்னா, "எங்க அம்மா வந்து நல்ல அழகா கருமையான ஒரு முடி இருக்கும். நல்ல நீளமான முடி இருக்கும்" அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்காரர் அப்படியே பார்க்குறாரு. ஒரு பெண்ண பார்த்தோனே, அந்த பொண்ணுக்கு வந்து இந்த குழந்தை சொன்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தோனே, "இவங்களா?" அப்படின்னு எடுத்துட்டு, "இல்ல, இவங்க இல்ல" அப்படின்னு. எங்க அம்மாவோட பற்கள்லாம் நல்லா முத்து போல நல்லா பிரகாசமா இருக்கும்னு சொன்னோனே, ஒரு லேடிய பார்த்தோனே, "இந்த அம்மாவா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல" அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா ரொம்ப முகப்பொலிவு நல்லா இருக்கும். நல்லா நல்லா சேலை கட்டியிருப்பாங்க அப்படிலாம் சொன்னோனே, அந்த மாதிரி பார்க்குறாரு. பார்க்கும்போது இந்த ஒரு பொண்ணு கிடைச்சோனே, "இந்த அம்மாவா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிருச்சு. திடீர்னு அந்த குழந்தை அவருடைய கைய உதறிட்டு வேகமா ஓடி போய் அம்மான்னு கட்டி பிடிச்சிருச்சு. உடனே போலீஸ்காரருக்கு ஒரே ஆச்சரியம். "என்னடா?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை சொன்ன எந்த அடையாளமும் அந்த அம்மாவிடம் இல்லை. அந்த அம்மாவுக்கு பற்கள் வந்து கோணலாக இருக்கு. கரை படிந்திருக்கு. முகம் வந்து அந்த மாதிரியான பொலிவு இல்லாத ஒரு முகமா இருக்கு. எண்ணெய் வைக்காத தல வந்து வாராத ஒரு அந்த மாதிரி ஒரு தோற்றமுள்ள ஒரு அ பெண்மணிய பார்த்துட்டு, இந்த குழந்தை வேகமா ஓடி போய் அம்மான்னு கட்டி பிடிச்சிருக்கு. அப்ப ஒரு குழந்தைக்கு அம்மா தான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம இந்தியாலயும் அப்படிப்பட்ட ஒரு அழகான அம்மா இருந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல. அவங்க தான் வந்து மதர் தெரசா. அந்த நம்ம இந்தியாவே அவங்கள ஏன் இந்த உலகமே அவங்கள மதர் அப்படின்னு சொல்லணும். மதர் தெரசா அவங்க தான். அவங்க வந்து இந்திய பிரஜை கிடையாது. அவங்க வந்து எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 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 குக்கிராமம். வேற ஒரு நாட்டுல இருந்து அவங்க வந்து பயணப்பட்டுருக்காங்க. அவங்க வந்து பயணம் அப்படின்னு சொன்னது சாதாரண இன்னைக்கு நேத்துக்கான பயணம் கிடையாதுங்க. அவங்க பயணம் வித்தியாசமான பயணம். எக்கோஸ்லோவியால இருந்து பயணம் பெற்றிருக்காங்க. கப்பல் மூலமா அவங்க பயணம் பண்ணி கொல்கத்தால வந்து இறங்கியிருக்காங்க. இது எதுக்காக இறங்கியிருக்காங்க? அவங்களுக்காக இறங்கியிருக்காங்க. அவங்களோட தொழில பெருசா கொண்டு வரணும். அப்படிலாம் இல்ல. இந்த நாட்ல அதாவது குறிப்பா இந்தியால இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனாங்க. இறங்குனது வந்து முதல்ல கல்வி சேவைக்காக தான் அவங்க இறங்கியிருக்காங்கன்னு அழகா வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இருக்கும்போது நெறைய குழந்தைகள் அ சத்து இல்லாத குழந்தைகளா இருந்திருக்காங்க. நெறைய நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க அப்படியே ஒரு வீதியில இறங்கி போறாங்க. கல்கத்தா வீதியில இறங்கி போகும்போது, மனிதர்கள் எவ்வளோ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. போர்னால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. மனிதகுலம் எப்படி இருக்கு. இதெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டு, அவங்களோட கைய வந்து நெறைய பேர் பிடித்து, இந்த உலகத்த வந்து நோய் இல்லாத உலகமா வந்து சாகும் பொழுது கூட, அவங்க வந்து நிம்மதியா சாகணும் அப்படின்றதுக்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்கள கூப்ட்டு பாராட்டியிருக்காங்க. நெறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க இந்தியா சார்புல அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உலகமே போற்றக்கூடிய நோபல் பீஸ் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு வழங்கியிருக்கு. இப்ப நம்ம எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா, மதர் தெரசா அப்படின்னு தான் சொல்லலாம். அன்னை தெரசா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்களுடைய எப்படி நான் மொத சொன்ன மாரி இந்த குழந்தை வந்து சொன்ன கதைய நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் வந்து அன்னை தெரசாவும் தான். அந்த அன்னை அப்படின்றது வந்து உள்ளம் அதுதான் சார்ந்ததா இருக்குமே தவிர, அழகு அப்படின்றது உள்ளம் சார்ந்ததுன்றதுக்கு ரொம்ப தெளிவா, அழகான ஒரு தோற்றம் அம்மா இருந்திருக்குது மதர் தெரசா. இந்த புத்தகம் வந்து மதர் தெரசா மெசேஜ் டூ மேன்கைண்ட் லதா ராமகிருஷ்ணன் அவங்களோட எழுதின புத்தகம். ரொம்ப அழகான ஒரு கோட் இதுல இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "லவ் கேனாட் ரிமைன் பை இட்செல்ஃப்."
இட் ஹாஸ் நோ மீனிங். லவ் ஹாஸ் டு பி புட் இன் டு ஆக்ஷன் அண்ட் த ஆக்ஷன் இஸ் சர்வீஸ் அப்படின்னு மதர் தெரசா கோட் பண்ண ரொம்ப அழகான ஒரு வரிகள். அந்த வரிகள் கண்டிப்பாக நாம் எல்லாரும் கடைபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். புத்தகம் வாங்கி படிப்போம். மதர் தெரசா மெசேஜ் டு மேன்கைண்ட், இது த புக் ஐடியாஸ்லேருந்து நான் நிலவை மகி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்பு உறவுகளுக்கு நன்றி.